அனைத்து மக்களுக்கும் வணக்கம். எனது இயக்க பேர் காணவான். 1995 ஆண்டு தமிழீழ விடுதலை போராட்டத்தில் இணைந்து மே 2009 17 தலைவர் வெளியேறும் வரைக்கும் கடமையாற்றினேன். 1995 ஆண்டு எனது பயிற்சியை முடித்து இம்ரன் பாண்டியன் படையணி தாக்குதல் அணியில் கடமையாற்றி ஒரு தாக்குதலுக்காக கனகர ஆயுத பயிற்சிக்காக அனுப்பப்பட்டு முல்லைத்தீவு வலிந்து அதாவது ஓயாத அலைகள் முல்லைத்தீவை கைப்பற்ற தாக்குதலில் கடமையாற்றி முல்லைத்தீவை கைப்பற்றப்பட்டுள்ளது. பின்னர் முல்லைத்தீவை கைப்பற்றுவதற்காக அலம்பில் ஊடாக கொமாண்டோ படை இராணுவம் தரையிறக்கி வரும்போது எதிர் சமரையாடிக்கொண்டோம். அதில் 30க்கு மேற்பட்ட இராணுவம் கொல்லப்பட்டார்கள். எங்களை 30 வீரர்கள் வீரகாமியமானார்கள். அந்த சண்டையில் எமது படையணியைச் சேர்ந்த ஒரு போராளி 6M மோட்டார் வைச்சிருந்தார். அந்த 6M செல்லால் அந்த முல்லைத்தீவு கேர்னலை அதிலே கொல்லப்பட்டது. அதாவது எங்களுக்கு அந்த சண்டை முதல் சண்டை, அதை எங்கள் முதல் சண்டை கன்னிச்சண்டை என்று சொல்லுவார்கள். அந்த சண்டையில் நாங்கள் சேரிக்கு சமன் சண்டை பிடித்ததாகவும் எங்களுக்கு வரலாறு உண்டு. அதில் அதுக்கு பிறகு எங்களை பின்னோக்கி எடுத்து இராணுவ நடவடிக்கை செய்ய போவதாக பரந்த நோக்கி அனுப்பப்பட்டோம். அங்கு சப்ஜிய என்னும் இராணுவ நடவடிக்கை எதிராக களமாடினோம். அந்த இராணுவ நடவடிக்கை கணிசமான கவச வாகனங்கள், அதாவது டேங்க் என்று அழைக்கப்படும் டேங்கு படைகள் முன்னோரிக்கு கிளிநொச்சி பிரதேசத்தை கைப்பற்றிவிட்டார்கள். இந்த கவச எதிர்ப்பு தாக்கி அளிக்கணும் என்பதற்காக தலைவர் அவர்களால் ஒரு கவச படையணி உருவாக்கணும் என்று சொல்லி எங்களை பின்னோக்கி எடுத்து 100க்கும் மேற்பட்ட போராளிகளை தெரிவு செய்து எடுத்தார்கள். அதில் நானும் ஒரு ஆள். தெரிவு செய்து எடுத்தவுடன் தலைவர் எல்லாரையும் சந்திச்சுட்டு கதைத்து போனார். அந்த கவச எதிர்ப்பு பயிற்சி எடுப்பதற்கு முன்கூட்டி ஒரு தேர்வு பயிற்சி இருக்குது. அதாவது 26 பயிற்சிகள் அதில் தேர்வு பெற்றால்தான் நாங்கள் அந்த அடுத்த கவச பயிற்சிக்கு, நாங்கள் விசேட பயிற்சிக்கு